लक्ष्मीनाथसमारम्भां नादयां मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாச பதிவேற்றின் வரிசையில் இன்னைக்கு 2693வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவருத்தம் திருமொழியினுடைய 53வது பாசுரத்தை இன்றைக்கு 54வது பாசுரத்தை சேமிக்கிறோம். தலைவி பெருமாளை விட்டு பிரிந்து அவனுடைய பிரிவாற்றாமை தாங்காமையால் பெருமாள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வண்டினை தூது விடுகிற பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே தனியன் கருவிருத்த கொய் நீக்க பின் காம கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகேர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றி திருநாட்டகத்தே. 54வது பாசுரம். வீசும் சிறகால் பரந்தீர் விண்ணாடு நுங்கட்கெளிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய் தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார் மாசில் மலரடற்கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிற வண்டுகளே என்று வண்டுகளை பார்த்து சொல்கிறார். ஆயேற்பாடிலே நெய் பால் தயிர் வெண்ணெய் முறையெல்லாம் உண்டு களவாடி உண்டு தின்றுவிட்டு ஆயப்பாடி பெண்களால் ஏச்சுக்கும் பேச்சுக்குமானான் என்னுடைய தலைவன். பரமபதத்திற்கு தலைவனானவன் அவன்தான். அவனிடம் நீங்கள் சென்று இப்போது நான் தனிமையிலே இருக்கிறேன் என் வாடுகிறேன், நீதான் உதவி செய்து அவனிடம் எங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வண்டுகளை பார்த்து சொல்கிறார். உங்களுக்குத்தான் வேகமாக செல்வதற்கு 2 சிறகுகள் இருக்கிறதுவே, எனவே நீங்கள் உடனே பரமபதத்திற்கு செல்வது கொண்டும் தடையில்லை. அதனால் அங்கே போய் அவனுடைய நிலையை எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் போவதற்கு முன்னால் நீங்கள் அங்கே போய் அவனிடம் என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை எனக்கு பேசிவிட்டு சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று கேட்கிறார். அப்போதுதான் என் மனதில் உள்ளதை நீங்கள் சரியாக அவனிடம் தெரிவிக்க முடியும். அதற்குத்தான் என்ன பதில் சொல்லக்கூடும் என்பதை நான் அறிந்து ஆற்றி இருக்க முடியும். என்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை கேட்டு நான் பேசுவதாகவே நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அதனால் அவனிடம் சென்று அவனுடைய செந்தாமரை மலர் போலும் திருவடிகளுக்கு என்னை சேர்க்க பெரும் பொறுப்பை உங்களிடம் தருகிறேன். காரணம், அதற்கான ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் பறந்து சென்று அவனிடம் சொல்லி என்னுடைய பிரிவாற்றாமையை போக்கும்படி அவனிடம் அவனுடைய தாள் கீழே சேர்க்கும்படி சொல்லிவிட்டு வாருங்கள் என்று வண்டை தூதாக தலைவரிடம் அனுப்புகிறாள் தலைவி. நெய் தொடு ஒன்று என்பதற்கு ஒரு அருமையான சொல்லாட்சி. கண்ணன் களவு நெய்யை திருடுகிற போது முழங்கை வரைக்கும் உள்ள பானுக்குள்ள விட்டு தோண்டி எடுத்து வெண்ணெய் எடுப்பானாம். அப்படி எடுத்து சாப்பிடக்கூடியவனாக கண்ணன் இருக்கிறான். எனவே இந்த விளக்கத்தை முன்பும் நாம் பார்த்துக்கிறோம். வண்டுகளுடைய 2 சிறகுகளை ஞானம் அனுஷ்டானம் என்று கொள்வது வைணவ மரபு. ஞானம் மட்டும் போதாது, எது ஞானமோ அது அனுஷ்டானத்தில் இருக்க வேண்டும். அனுஷ்டானத்தோடு கூடிய ஞானம்தான் பலனை தரும் என்பதனாலே வண்டுகளுடைய 2 சிறகுகள் இருந்தால்தான் அதால் முழுமையாக பறக்க முடியும் என்பதனால் ஞானமும் அனுஷ்டானமும் வைணவ மரபுபடி வண்டுகளுடைய சிறகுகள் என்றென்றும் ஞானமும் அனுஷ்டானமும் ஆகும் என்பது வைணவ மரபாக பேசுகிறார்கள் ஆச்சாரியர்கள். மீண்டும் ஒரு முறை பாசுரம். வீசும் சிறகால் பரந்தீர் விண்ணாடு நுங்கற்கு எளிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய் தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம்நீசர் விண்ணோர் பிரான் மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. மாசில்லாத அவனுடைய செந்தாமரை போன்ற மலரடிகளுக்கு என்னை சேர்த்து வைப்பீர்கள் வண்டுகளே, அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று வண்டுகளை தூது விடுகிறாள் தலைவி தலைவனிடம் சேருவதற்காக. நாளை அடுத்த பாசுரம். காயன வாச்சா மனசேந்திரா அபியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோம் எந்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல்மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்
கோவிந்தா 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 கோவிந்தா.